நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்திய நாடாளுமன்றத்திற்கான முதல் கட்ட தேர்தல் தொடங்கி இருக்கிறது. 5 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சிக்கு என்ன மதிப்பெண் தரப்போகிறான் இந்திய வாக்காளன் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைக்கிறார். வணக்கம். 5 ஆண்டு கால பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, இப்போ அடுத்த தேர்தல் வந்தாச்சு. என்ன செய்ய போகிறாங்க வாக்காளன்? என்ன எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கும்? எப்படி வாக்காளர்களை மோடி கவர்ந்திருக்கிறார்னு திரு மணி நினைக்கிறார்? இல்லை, இப்போ மே 23ஆம் தேதி இவிஎம்ஸை திறக்கும்போது தான் தெரியும் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே ஹேஷியங்களாகத்தான் இருக்க முடியும். இந்த தேர்தல் எந்த ஒரு தேர்தல் கணிப்பாளருக்கும், செஃபாலஜிஸ்ட்டு நாம் சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்குமே ஒரு நைட்மேர் சுச்சுவேஷன். அவ்வளவு கரெக்டாக கணிக்க முடியாத ஒரு மிக கடினமான ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறார் மோடி. 7 கட்டமாக நடக்கிறது தேர்தல். இதில் நாம் தனிநபர்களை மட்டுமே வைத்து இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டின் தேர்தலை பற்றி விமர்சிப்பது, பேசுவது என்பதை என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமற்ற செயல் நான் பார்க்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி தான் நம்மளோட டிபேட் போயிடுச்சு. பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் அப்படி கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனி மனிதர்கள் ஒரு தேசத்தின் வாழ்வில் வருவார்கள், போவார்கள். ஆனால் அந்த நாடு, அந்த ஜனநாயக அமைப்பு நிரந்தரமாக இருக்கிறது. ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிஸ்டம் எப்படி இன்னும் தன்னை செழுமப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு அப்படின்றத பற்றி பேசினா தான் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி நாம் சொன்னது போல மே 23ஆம் தேதி தெரிந்துவிடும். இன்றைக்கு முதல் கட்ட தேர்தல். இந்தியாவின் தேர்தல்கள் என்பதே ஒரு அதி அற்புதமான விஷயம். 1000 குறைகள் இருந்தாலும், ஏன்னா இவ்வளவு பறந்து விரிந்த தேசத்தில் உங்களுக்கு இவ்வளவு மொழிகள், இவ்வளவு இனங்கள், இவ்வளவு ஜாதி, இவ்வளவு வேற்றுமைகள், இதில் ஒரு தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்முடைய உலகில் எந்த தேசத்திலுமே இப்படிப்பட்ட தேர்தல் கிடையாது. நாம் நம்முடைய தேர்தல்களை அதாவது அதனால தான் நம்ம இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக திருவிழா, எக்ஸாக்ட்லி டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நாம் சொல்கிறேன். ஜனநாயக நர்த்தனம் இது உங்களுக்கு. அதாவது நம்முடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் சமவெளி பகுதிகளாக இருக்கிறது, பள்ளத்தாக்குகளாக இருக்கிறது, ஆற்றுப்படுகைகளில் இருக்குது, 7000 அடிக்கு மேலே உள்ள மலைமேடுகளில் இருக்குது. நம்முடைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை நாம் ட்ரக் வண்டிகளில் எடுத்து செல்கிறோம், மோட்டார் சைக்கிள்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம், சைக்கிள்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம், படகுகளில் எடுத்துகிட்டு போகிறோம், கோவேறு கழுதிகளில் எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி பலதரமான இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது ஒரே புள்ளி. அதுதான் மத்திய அரசு அப்படிங்கிற அந்த புள்ளி. அந்த மத்திய அரசினுடைய ஆட்சி 5 ஆண்டு காலத்துல எப்படி இருந்திருக்கிறது ஒரு வாக்காளர் என்னெல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க? மறுபடியும் நீங்கள் முடிவுகளை நோக்கி என்ன கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் அதுக்கு ஹேஷியம் சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது சிஸ்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இவ்வளவு வேற்றுமைகள் உள்ள தேசம் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இழை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அற்புதமான விஷயம். அது நீங்கள் மத்திய அரசுன்றது இப்போ 71 ஆண்டுகளாக நாடு விடுதலை அடைந்த பிறகு வந்தது தான் உங்களுக்கு. அதற்கு முன்பு எப்படி இருந்தது? அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், ஒரு சினிமா பாடல் வரும் இல்லையா? ஐ திங்க் சிவாஜி கணேசன் நடித்த படம் தான் நினைக்கிறேன். அதில் இமயம் முதல் குமரி வரை இதயத்தையே திறந்து வைத்தேன். ஸோ அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இழை நம்ம ஒன்றிணைக்குது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஆனால் இவ்வளவு வேற்றுமைகள் அற்புதமான விஷயம். ஒன்றில் நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கல்ச்சர் மாறுது, உணவு மாறுது, உடை மாறுது, பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மாறுது, மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாமே. ஆனாலும் இந்தியா இஸ் ஒன், இந்தியா வில் பி ஒன். அதெல்லாம் எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் முதல் பதில் செழுமைப்படுத்த வேண்டிய ஒரு ஜனநாயகம் தான். உங்களுடைய முதல் பதில நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலை யாருனாலுமே யூகிக்கவே முடியலை. கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதே இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதாகத்தான் உங்களுடைய பதில். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னன்னா, ஆனால் இந்த இடத்துல கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 2014 மோடி அலை அப்படிங்கிறத இந்தியா முழுக்க பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மோடி அலை இல்லை அப்படின்னாலும் கருத்து கணிப்புகள் நடத்த முடியலை, கருத்து கணிப்புகள் கணிக்க முடியல அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த மோடி அலையில் அட்லீஸ்ட் பாதியாவது இருக்கோ அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா? இல்லை, அடிப்படையிலேயே உங்களுடைய அந்த கேள்வியில் நான் மாறுபடுறேன். நானும் உங்களைப் போல் ஒரு கட்டத்தில் மோடி அலை என்று ஒன்று இருந்ததாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் 3 நாட்களுக்கு முன்பு பிரணாய் ராய் அவருடைய என்டிடிவி ஓனர், செஃபாலஜியில் அவர் தான் இந்தியாவிலே பயனீர். 1989 தேர்தலில் 195 இடங்கள் ராஜீவ்காந்தி பெறுவார் என்று துல்லியமாக சொன்னவர். அதன் பிறகு அவருடைய சில கணிப்புகள் போய்த்திருக்கின்றன, சிலது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி ஹிந்து நாளிதழில், மோடி வேவ் என்ற ஒன்று 2014 கிடையாது, 31% வாக்குகளைத்தான் அவர் வாங்கினார். உலகில் எந்த தேசத்திலும் 31% வாக்குகளை வாங்கிய ஒருவரை அவருடைய பெயரால் ஒரு மோடி வேவ் என்ற ஒன்று இருந்தது என்று நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன் அவர் வெற்றி பெற்றார் என்றால் எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடந்ததால் வெற்றி பெற்றார். டோட்டலாக நான் அதை ஒத்துக்கிறேன்.
ஸோ 2014 நீங்கள் சொன்ன அந்த வேவ் மோடி வேவ் இருந்தது என்பதே வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து தற்பொழுது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் இருப்பவர்கள் அவருக்கு அதிகமான வாக்குகள் வந்தது என்பது உண்மை. அவர் இவ்வளவு இடங்களை பெற்றதற்கு காரணம் எதிரணியில் இருந்த வாக்குகள் சிதறி கிடந்தது. இன்னொன்று, நம்முடைய இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடும் அதற்கு அவர்கள் வாங்கியதற்கு காரணம். 31% வாக்குகளை வாங்கிய மோடி அவர்களால் வந்து 282 இடங்களை பிஜேபியால், 19% வாக்குகளை வாங்கிய காங்கிரஸ் கட்சியால் 44 இடங்களையும் வாங்க முடிந்தது. 3 கோடி வாக்குகளை வாங்கிய மாயாவதியால் பகுஜன் சமாஜ் பார்ட்டி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. ஆகவே இது வந்து நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற பொழுதும் இப்படித்தானே இருந்தது என்று நீங்கள் கேட்பீர்கள். உண்மை, யார் ஆட்சியில் இருந்தாலும். இந்த முறை வந்து மோடி அவர்கள் இருப்பதால் நம்ம அதை பேசுகிறோம். எல்லா காலகட்டத்திலும் அது அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதாவது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ற ஒன்று இருந்திருந்தால் இந்த சீட்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அதில் வேறு சில இடர்பாடுகள் இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நான் அவரை குறைத்து அவருடைய செல்வாக்கை 2014 இருந்த செல்வாக்கை, பிரதமரின் மோடியின் செல்வாக்கை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஊதி அதை ஊடகங்கள் பெரிதாக்கிய அளவுக்கு, இன்றளவும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மோடி வேவ் என்ற ஒன்று இருந்தது கிடையாது. அப்ப 2014 எதிர்க்கட்சிகள்லாம் சிதறுண்டதால தான் பாஜகவினுடைய வெற்றி அப்படின்னா இந்த அளவுக்கான வெற்றி, இந்த அளவுக்கான வெற்றி, ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமையக்கூடிய வெற்றி அப்படின்னா, இந்த தேர்தலில் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வந்து முடிவெடுத்து எல்லா கட்சிகளையும் சேர்த்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தலைவராக மோடி வந்துட்டாரா? அப்படி கண்டிப்பாக வந்து விட்டார். அவர் விஸ்வரூபம் எடுத்துட்டார் தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எல்லா ஜனநாயக அமைப்புகள், அரசியல் அமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இன்று வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அது ஆர்பிஐயாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைப்பும் வந்து இன்று அப்படித்தான், சிஏஜியாக இருக்கட்டும், அப்படித்தான் இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து வாஜ்பாய் அவர்களை விட வலிமையான தலைவராக மோடி அவர் வந்து விட்டார், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியால் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அளவுக்கு ஒருங்கிணைக்க முடிந்ததா என்று கேட்டால் பதில் இல்லை என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்களால் வந்து 2 பெரிய பிஎஸ்பி அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டியை ஒன்றிணைக்க முடியல. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, தோல்வியில் முடிந்தது. மாயாவதியோட, மமதா பானர்ஜியோடு அவங்களால் ஒருங்கிணைந்து போக முடியவில்லை. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வந்து அவங்களால வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பது காங்கிரஸுக்கு சிக்கல் இருக்கிறது. போஸ்ட்போல் சினாரியோவில் வேண்டுமானால் வரலாம். ஆனால் போஸ்ட்போல் சினாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, 2004 போன்று காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வந்து இருக்கிறதுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து மற்ற கட்சிகளை சேர்த்து அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்களா, அல்லது 96, 98 காலகட்டத்தில் நடந்தது போல, தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் அரசாங்கங்கள் போல தேர்ட் ஃப்ரண்ட்னு நாம் சொல்லிக்கிறோம். தேர்ட் ஃப்ரண்ட்னா அது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது குறியீட்டு அளவில் எப்படி சொல்கிறேன்னா, நான் பிஜேபி நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் ரீசனல் பார்ட்டி, அந்த பார்ட்டிஸை வெளியிலேருந்து காங்கிரஸ் ஆதரிக்குமான்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் போல் ஆஃப் போல்ஸும் சொல்லக்கூடிய 12 கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளுமே வந்து ஆச்சரியப்படத்தக்க அளவில் வந்து என்டிஏ வில் ஸ்கிராப் த்ரூன்னு தான் சொல்கிறாங்க. தட் இஸ் 238 288 வரைக்கும் போது, இன்க்ளூடிங் பிஜேபி. இப்போ வந்து 282 இடங்களை பிஜேபி 2014 வெற்றி பெற்றது இல்லையா? இந்த முறை அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எல்லாமே என்டிஏ சேர்த்தே வந்து ஜனதா தள் யுனைடெட், சிவசேனா, அகாலிதள், அதிமுக, பாமக, இது போன்ற என்டிஏவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் சேர்த்தே வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகபட்சமாக 280 தாண்டாதுன்னு வருது. அப்படி என்றால் வந்து இந்த 282 பாஜகவிற்கு கிடைக்காது என்பதுதான் அந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய, அத்தனை தேர்தல் கணிப்புகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை காமனாக சொல்கிறாங்க அத்தனை ஒப்பீனியன் போல்ஸும். என்டிஏ வில் கோ அஹெட் 280 சீட்டு, யூபிஏ செகண்டாக தான் வரும். என்டிஏ தான் ஃபர்ஸ்ட், யூபிஏ தான் செகண்ட் ஆஸ் அலைன்ஸ். அதுக்குள்ள பிஜேபிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான கேள்வி நம்மை பொறுத்தவரை. இப்போ நீங்க 200 ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இவங்க முன்னாடி ப்ரீபோலே அவங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறது தீர்மானம். எக்ஸாக்ட்லி, அதைத்தான் நான் இந்த போல் ஆஃப் போல்ஸ் படி நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அமைப்பார்கள் என்பதுதான் தெரியுது. இந்த 12 ஒப்பீனியன் போல்ஸோட கணக்கை வச்சு சராசரியை வைத்து பார்க்கும் பொழுது நம்பர் 1 ரேஸில் என்டிஏவும், நம்பர் 2 வந்து யூபிஎம் இருக்குன்றது தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு சீட்டு துண்டு விழுன்றது தெரியாது நமக்கு. இப்போ 2014 வந்து உங்களுக்கு வந்து 282 இடங்கள் வந்து பிஜேபி கிடைத்தது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 282 இடங்கள் வந்து அதில் 90% இடங்கள் வந்து 7 மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறது. அதில் வந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 80 மாநிலங்களில் 73 இடங்களை வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. தட் இஸ் 1/4 ஆஃப் த யூபிஎஸ் பிஜேபி ஸ்டாலி.
282ல வந்து 73ன்றது வந்து 4ல் ஒரு பங்கு கிட்டத்தட்ட. மீதம் இருக்க 6 இது இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து மாநிலங்களில் இருந்து தான் வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 10% இடங்கள் வந்து 90% இடங்களில் வந்து மிச்சம் இருக்கிறது வந்து இருக்குது. ஆகவே இப்போ இது எல்லாமே வந்து யூபியில் வந்து இந்த மாயாவதி, அகிலேஷ் யாதவ், ஆர்ஜேடி, அஜித் சிங்கோட ஆர்எல்டி, ராஷ்ட்ரிய லோக்தள், இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கும் போது அங்கே எவ்வளோ சீட் வரும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ஒரு சுருக்கமாக சொல்கிறதுனா நேரம் கருதி ஹிந்தி பெல்ட்டில் வந்து பிஜேபி இஸ் லூசிங் உங்களுக்கு. பட் அவங்க எங்கே கெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கெயின் பண்ணுறாங்க, ஒரிசாவில் கெயின் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலில் 42 சீட்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பும் வந்து 42ல் வந்து 10 இடங்களாவது வந்து பிஜேபி வெற்றி பெறும்னு சொல்லுது. அது எல்லாருமே சொல்கிறாங்க. அதை வந்து மோடியை எதிர்க்கக்கூடிய பத்திரிகைகளும் அனலிஸ்ட்டுமே கூட அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரிசால 20 சீட்டில் வந்து 10 சீட்டாக வரும்ன்றாங்க. பட் அப்போ கூட வந்து இது ஒரு 20 சீட்டு தான் வருது உங்களுக்கு வந்து. இந்த 73 சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டுக்கு மேலே வராதுன்றது தான் இன்றைய கணிப்பு. அந்த லாஸ் இவங்க எங்கெங்கெல்லாம் மேக்கப் பண்ணுவாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருது உங்களுக்கு. தனி மெஜாரிட்டி வராது என்பது தான் போல் ஆஃப் போல்ஸோட கருத்தும் இந்த மாதிரி அனலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயமும் அந்த இடத்துல அது ஒன்று. ஆனா அந்த வெற்றியை நோக்கியான அந்த பயணம் அப்படிங்கிறதுல பாஜக வந்து முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பெர்செப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து அதுல ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியல. டு பி இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, என்ன நீங்க கேட்டீங்கன்னா எல்லா கணிப்புகளும் அப்படி சொல்லுதுன்னு நான் சொல்றேன். என்னால் ஏன் வந்து அதில் ஒரு உறுதியான ஒரு கணிப்பை எடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, பினராயி வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அந்த பேட்டியில். முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து ஒப்பீனியன் போல்ஸ்க்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து தவறாக பதில் சொல்கிறாங்க. ஒரு அச்சம் இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துக்கு யூபியில் போயிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்தாங்க. யாருக்கு ஓட் போடுங்க, எல்லாரும் பிஜேபின்னு கத்துனாங்க. பட் அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் பேசின பிறகு சிரிக்கிறாங்க. நாங்களாம் நீங்கள் பத்திரிக்காரங்கன்றது இப்போ தான் தெரியும், நாங்கள் எஸ்பிக்கு தான் போடுவோம், பிஎஸ்பிக்கு போடுவோம். ஒரு விதமான அச்சம் இருக்கிறது. ஆக இந்த கருத்தளவில் வந்து இதுவரை இருந்த அளவுக்கு இப்போ வந்து மக்களிடமிருந்து அந்த உண்மையான கருத்து வராத பட்சத்தில் உங்களுடைய முடிவுகளும் தவறாக. அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யாகும் சத்தியமா அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் இப்போ கணிக்க முடியல அப்படின்னா, அப்போ ஒருவேளை இப்போ ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி விடுமோ? மே 23ஆம் தேதி நீங்கள் சொன்ன அந்த டேட் வெயிட்டிங் அப்படிங்கிற அந்த டேட்டில். இல்லை சார், நான் வந்து சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். நான் முரண்படாக பேசுவதாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். போல் ஆஃப் போல்ஸை பற்றி நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் வந்து ஒரு விதமான அச்ச உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நன் அதர் தான் பினராயி அவர் சொன்னதையும் சொன்னோம். எனக்கு சச் அன் ஐகானிக் ஃபிகர். அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கணிப்புகளை வந்து நான் முழுவதும் ஒதுக்கி தள்ளவில்லை, முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முடிவெடுக்க முடியவில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நைட்மேர் சுச்சுவேஷனாக இருக்குது. அதாவது கருத்து தெரிவிக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம் அவர்கள் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அவர் அச்சமின்றி பேசினார் என்றால் தான் உங்களால் ஒரு ஃபிகருக்கு அறைய வாங்க முடியும். அப்படி பேசுபவர்களில் உங்களிடம் கருத்து தெரிவிப்பவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு 120 to 140க்கு மேலே இருக்காது. அது போதும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கேட்கலாம் 4 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 120லேருந்து 140 பேருக்குள்ளே வந்தால் போதுமானா போதும். அதுதான் செஃபாலஜின்றது. ஏன்னா இட்ஸ் அ சயின்ஸஸ். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி படி பார்த்தீங்கன்னா பெண்கள், வயது, ஆண்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய பொருளாதார பின்புலம், இதை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா லார்ஜர் சாம்பிள்ஸ் வந்ததுன்னா எப்பவுமே ரிசல்ட்ஸ் தப்பாக போகும் உலகம் முழுவதுமே உங்களுக்கு. ஆகவே இதில் வந்து அப்படி சொல்லக்கூடியவர்களில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒரு 70லேருந்து 80% உண்மையை சொன்னாங்கன்னா தான் நீங்கள் யூ கேன் அரைவ் அட் கரெக்ட் ஃபிகர் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதுவே தவறாக இருக்கும் பொழுது இப்போ 2004 இது ஒரு தூரம் நடந்தது. அதை தான் நான் கேட்கிறேன். 2004 எல்லாருமே வந்து என்டிஏ ஜெயிச்சிரும், இந்தியா ஷனிங் கேம்பெயின் அத்வானி போயிட்டு வந்தார், வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது, உங்களுக்கு வந்து எல்லோருமே வந்து என்டிஏ தான் ஜெயிக்கணும் போது கிட்டத்தட்ட 277 அப்படியெல்லாம் போச்சு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2004 எலெக்ஷன் பிஜேபிக்கு வந்து ஒரு அன்லக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 144 சீட்டு காங்கிரஸ், பிஜேபி 137 தான். பிரதான ஆளும் கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சிக்குமான அன்றைய வித்தியாசம் 7 சீட்டு தான் இருந்தது. பட் 2009 பார்த்தீங்கன்னா வந்து அந்த 144 வந்து 208 ஆச்சு, இந்த 137 112 ஆச்சு. அந்த டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 7 சீட்டு தான் அந்த டிஃபரன்ஸ். அப்போ எல்லா கணிப்புகளுமே வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ தான் ரீட்டைன் பண்ணணும் வந்தது. ஸோ ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வருது. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கணிப்புகள் அத்தனையும் தவறு என்றோ பொய் என்றோ சரி என்றோ நான் சொல்லலை. யூ ஜஸ்ட் வெயிட். அதாவது வந்து நீங்கள் வந்து ஜட்மெண்ட் ரிசர்வ்டுன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கருத்து கணிப்புகள்லாம் எடுத்த பிறகு இப்போ ஒரு 15-20 நாட்கள் கிட்டத்தட்ட 1 மாதங்கள் இருக்கு இல்லையா? இந்த 1 மாதத்தில் இந்த சீன் எல்லாம் மாறி இருக்காது, பெரிய அளவில் மாறி இருக்காது, கண்டிப்பாக மாறி இருக்காது. இதில் ஒரு விஷயம் இருக்குது, தேர்தல்களுக்கு 1 மாதம் முன்போ அல்லது 2 மாதம் முன்போ வரக்கூடிய அத்தனை கருத்து கணிப்புகளும் அது அப்படியே தலைகீழாக போவதற்கான வாய்ப்புகள் என்பது
90% மேல் கிடையாது. அப்படிப்பட்ட எந்த விஷயமுமே இதுவரை நடக்கல, நடக்க முடியாது உங்களுக்கு வந்து. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஃபினாமினா தான் உங்களுக்கு. இந்த எடுத்து முடிந்த கருத்து கணிப்புகள் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்து கூட 15 நாட்களுக்கு முன்புன்றாங்க. இந்த ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் ஏன் அப்படின்னா பாஜகவினுடைய இந்த பிரச்சார வியூகங்கள், அவங்க கூட்டணியினுடைய வியூகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் ஒருவேளை எப்படி மதிப்பளிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் மாறிடும். ஏன்னா ட்விட்டரில் வந்து சௌக்கிதார் மோடி அப்படின்னு சொல்லி போடுறதும், அதுக்கப்புறமா புல்வாமா அட்டாக் பற்றி பேசுறதும், அதுக்கப்புறம் மிஷன் சக்தியினுடைய உரை, இதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்ட் இல்லை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. வேலைவாய்ப்பு வேலையின்மைன்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய வாக்குகள் என்பது தான் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து இதுவாக இருந்திருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. UPA 2ல் வந்து அதிகப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அந்த அரசு ஆளான பொழுது கூட தோற்றதற்கான காரணம் அதுவாக இருந்தாலும் அதுக்கு இணையாகவும் அதை விட அதிகமாகவும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தது. 33% மக்கள் வந்து வேலைவாய்ப்பின்மை தான் இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க போவதற்கு காரணம் என்று அன்னைக்கே சொன்னாங்க. இப்போ CSDS இந்து லோக்நீதி எடுத்த கருத்து கணிப்பில் கூட வந்து 44% மக்கள் வந்து வேலையின்மை வந்து முக்கியமான பாயிண்ட்ன்றாங்க. 33% மக்கள் வந்து வேலையின்மை தான் வந்து இந்த அரசின் மீதான அதிருப்திக்கு காரணம் என்று சொன்ன பொழுது தோற்கடிக்கப்பட்டது UPA. அப்படி என்றால் 44% மக்கள் வந்து சொல்லுகிறார்கள் என்ன கதியாக போயிடும். ஆகவே இதில் வந்து நீங்கள் கேட்க வருது எனக்கு புரியுது. இந்த அத்தனை கருத்து கணிப்புகளும் எடுக்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே முடிஞ்சிடுச்சுன்றீங்க. நான் 15 நாள்ன்றேன். ஓகே, 1 மந்த் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கூட இந்த 1 மந்தில் என்ன பெருசாக நடந்துருச்சு? அப்படி என்றைக்குமே எந்த தேர்தல்களுமே மாறினது கிடையாது. தலைகீழ புரட்டி போட்டு மாறினதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினா தான் உங்களுக்கு. அதில் மாற்று கருத்துக்கான இடம் என்பது இல்லை. இந்த அரசு மோடி அரசு தொடர்ந்தாலும் அது தொடராமல் வீழ்ந்தாலும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இந்த ஒரு மாத காலத்தில் எந்த பெரிய சம்பவம் நடக்கவில்லை. நடக்க போவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. முன்னாடி நீங்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை, ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை தாண்டி மற்ற மாநிலங்களில் பாஜகவினுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 91 தொகுதிகளில் அதிகமாக இருக்கிற, இப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த 91 தொகுதிகளில் ஆந்திரா தெலுங்கானால அதிகமாக நடந்து இங்கே அவருடைய பலவீனம் இது சவுத்தில் வந்து பிஜேபியோட செல்வாக்கு என்பது குறைந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். இப்போ 42 சீட்ஸ் ஆந்திராவில், அதில் தெலுங்கானா பிரிந்த பிறகு 25-17 ஆயிருக்குது. ஆகவே அங்கே வந்து இப்போ இந்த கர்நாடகாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 தொகுதிகள் வருகிறது. இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் கர்நாடகா மற்ற மாநிலங்களில் பிஜேபியோட செல்வாக்கு என்பது குறைவுன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அது எல்லா கருத்து கணிப்புகளுமே, இன்ஃபேக்ட் மோடி வருவார் என்று சொல்லக்கூடிய கணிப்புகளில் கூட வந்து அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சவுத்தில் வந்து பிஜேபியோட அந்த செல்வாக்கு என்பது வந்து இந்த முறை வந்து குறைவாக இருக்குது. 130 வந்து 15லேருந்து 20 தொகுதிகள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது. இன்ஃபேக்ட் அவங்க NDTVயோட ஒப்பீனியன் போலில் வந்து இந்த 25 சீட்டில் வந்து அவங்க போத் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே சைபர்ன்றாங்க. அந்த ஒரு சூழல் வருது உங்களுக்கு வந்து. ஆகவே நாட் பிஜேபி, தெலுங்கு தேசம் அண்ட் காங்கிரஸ் வந்து 0 என்ற கணக்கில் வருது உங்களுக்கு வந்து. பிஜேபி வந்து 5 சீட் என்னமோ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸ்டர்ன் இந்தியா சொல்கிறோம் இல்லையா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஹிந்தி பெல்ட்டில் சில மாநிலங்கள், இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து பிஜேபிக்கான செல்வாக்கு என்பது குறைவு என்பது அனைத்து கருத்து கணிப்புகளுமே சொல்லக்கூடிய விஷயம். ஹிந்தி பெல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து UPA வந்து நம்ம சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க போன தடவை பெரும்பான்மையாக வந்த போதும் கூட தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அவங்க ஒரே ஒரு சீட் மட்டும் தானே ஜெயிச்சாங்க. ஆனால் அவங்க வந்து கர்நாடகா இங்கே வந்து கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க. பாஜக தனியாக நின்று கர்நாடகாவில் வெற்றி பெற்றது உண்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அப்போ அதுதானே உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த 282 டேலி வந்து இது வந்து சவுத்து மட்டும் இல்லை, அந்த 282ல் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 90% வந்து ஃப்ரம் 7 ஸ்டேட்ஸ் தான் வருது வந்து உங்களுக்கு வந்து. இப்போ அது எப்படி அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்றதான் கொஸ்டின். அந்த ஒரு மாத காலத்தில் இந்த கருத்து கணிப்புகள்லாம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா சில நடவடிக்கைகள், சில நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து சொல்லியிருக்க, மறுபடியும் பாஜக ஆட்சி அமைத்தா நாங்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டியளிக்கிறார். இதெல்லாம் வந்து பாஜக மீதான இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கான அந்த உறவு வந்து மேம்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை இம்பாக்டாக ஏற்படுத்துகிறாரா? இல்லை, அந்த இமேஜ் வந்து மக்களிடம் வருகிறதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். இம்ரான் கான் அவர்கள் சொல்லியிருப்பது இதில் உண்மை நான் நம்புகிறேன். மோடி அவர்கள் ஒருவேளை மீண்டும் பிரதமராக வந்தால் நான் வந்து என்னுடைய என்னுடைய உள்ளுணர்வின் மூலமாகவும் நான் அனுபவத்திலையும் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோடியுடைய கடந்த கால வரலாறை வைத்து நிச்சயமாக அவர் பாகிஸ்தானுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பார். இது முரண்பாடாக நினைக்காதீங்க. இந்த விஷயத்தில் அவர் வந்து 2014 பதவியேற்ற பொழுது அவர் உண்மையிலேயே அந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு
ஒரு அமைதியை ஏற்படுத்த விரும்பினார். எந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு தன்னுடைய பதவி ஏற்புக்கு வந்து சார்க் நாடுகள் அனைத்தின் பிரதமர்களையும் அதிபர்களையும் அழைத்தார். நவாஸ் ஷெரீஃப் வந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜபக்ஷ அழைத்தார். மாலத்தீவிலிருந்து பூட்டான், நேபாள் இங்கேருந்தெல்லாம் கூட உங்களுக்கு வந்திருந்தாங்க. இந்த முறை மீண்டும் மோடி அவர்கள் பிஜேபி வெற்றி பெற்றது, மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் இம்ரான்கான் சொல்வது போன்று பாகிஸ்தான் இந்திய பாகிஸ்தான் உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர் கண்டிப்பாக மேற்கொள்வார் நான் நம்புகிறேன். ஏன்னா வரலாற்றில் தன்னுடைய பெயர் வந்து ஒரு இந்திய பாகிஸ்தான் உறவில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார் என்ற பெயர் வரதை தான் அவர் விரும்புகிறார் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல்வாமா அட்டாக்குக்கு பிறகு இது நடக்குது, பால்கோட் அட்டாக். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தான்கோட் அட்டாக்குக்கு பிறகு, யூரி அட்டாக்குக்கு பிறகெல்லாம் வந்து அவர் போர் தொடுக்கிற விதத்தில் பேசல. இந்த நேரத்தில் ஏன் பேசுகிறாருன்னா எலெக்ஷன்ஸ், தேர்தல்கள், அதனால தான் அவர் பேசுகிறார். தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுட்டார்னா இம்ரான்கான், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் சொல்வது போல நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்துவதில் முழு கவனத்தையும் செலுத்துவார். இப்போ பேசுவது போன்ற அந்த வார் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை அவர் பேச மாட்டார்னு நான் நம்புகிறேன். அவருடைய அந்த கடந்த இந்த தேர்தல்களுக்கு முந்தைய அந்த 4.25 ஆண்டுகால செயற்பாடுகளை வைத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து அங்கே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் நடந்தது. இதை விட பெரிய தாக்குதல் பத்தான்கோட் தாக்குதல். இதுவாது வந்து அந்த தற்கொலைப்படை தாக்குதல் ஈடுபட்டது வந்து இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் அங்க பத்தான்கோட்ல வந்து அங்கிருந்தே உள்ள வந்து அடிச்சாங்க நமக்கு. ஆனா அப்ப கூட இந்த போர் மொழி அவர் பேசல. ஒரு நிகழ்வு வந்து இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலத்துல நடந்தது டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் மறைத்து இதை மட்டுமே பிரதானப்படுத்தி மக்கள் பார்த்து ஒரு வாக்காளன் பார்த்து வாக்களிப்பானா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை அரங்கத்துக்கே வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. எங்களை இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவேற்றலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழ்.